எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு எல்லாரும் வணக்கம். நம்ம சினிமாவில் நாங்கள் எல்லாருமே சிரிக்க வைக்கிறோம் தான், நல்ல கலைஞர்கள் தான். இன்றைக்கி உலகம் பூரா நாங்கள் ஃபேமஸ் ஆகிற நடிகர் தான். ஆனால் வண்டியிலேருந்து கார்லேருந்து டூ வீலர்லேருந்து எல்லாம் செக்கப் பண்ணி வருஷம் செக்கப் பண்ணுறோம். ஏன்னா நல்லா கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு. ஆனால் நம்ம உடம்பை யாரும் செக்கப் பண்ணுறது கிடையாது. இது மூலம் என்னென்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, நம்ம தமிழ்நாடு எல்லாம் நாடு இருக்குன்ட்டு உடம்பை செக்கப் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த புகையில இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பார்க்குறோம், அது ஒரு ஜாலியாக நினச்சிக்கிட்டு லைஃப்பை நம்மளே கற்றுக்குறோம். அது ரொம்ப வருத்தம் தான். ஆனால் அண்ணன் ரொம்ப நல்ல மனிதர், ஜாலியாக இருப்பார். ஆள் பார்த்து உடம்பு தான் பெருசுன்னு வந்து அண்ணனோட மன்னர் வகையில் பண்ணேன். பூபதி பாண்டியன் டயத்தில் பட்டுக்கோட்டையில் ஷூட்டிங்கில் பண்ணேன். செம்ம ஜாலியாக இருப்பார். என்ன கிளி எப்படி இருக்க, என்ன பண்ணுறாரு, அவ்வளோ ஹேப்பியாக இருப்பார். சாப்பிடும்போது அவர் இதெல்லாம் கொண்டாடுற ட்ரிங்க்ஸ்லாம் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு. ஏன்னா மனுஷனுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. சாப்பாடு முறை எல்லாத்தையும் கையில் கொடுத்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அந்த பிள்ளைங்க அழுவுது பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக நம்ம வாழணுங்க. ஏன்னா நம்ம எதுவும் நிரந்தரம் இல்லை. ஏன்னா அது பிள்ளைங்க அழுவும் போது நம்ம ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, எல்லாமே நாடு இருக்குது, நம்ம எல்லாமே ஹேப்பியாக இருப்போம். ஆனால் நம்மளை நம்பி குடும்பம் இருக்குதுன்னு நினச்சி அண்ணன் ரொம்ப கொஞ்சம் உடம்ப கேர் பண்ணிட்டாரு. இது மூலம் என்னென்ன எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் ஹேப்பியாக இருக்கணும். ஆனால் இங்கே எல்லாம் துக்கமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் எல்லாத்தையும் சிரிக்க வச்சவர். டெய்லியும் அவர் காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணன் வடிவேல் பாலாஜி அண்ணன் பாருங்க, அவரும் எல்லோரும் சிரிக்க வச்சவர் தானே. விவேகானந்தன் மயில்சாமிலேருந்து எல்லா சமுதாயத்துக்காக நாட்டுக்காக மக்களுக்காக சிரிக்க வச்சுட்டு குடும்பத்தை அளவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளாம் முன்னுரிமாயி எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ணன் வடிவேல் பாலாஜின்னு அந்த மாதிரி தான். எப்படியோ ஒரு கலைஞர், அவர் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே குடும்பத்தை அளவு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த தப்பை இன்னொன்று பண்ணாமல் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே இந்தமாரி இந்த மாதிரி துக்கம் யாருக்கும் வரக்கூடாது. சின்ன வயசு 46 வயசு, ஒரு 75-85 பரவாயில்ல. 46 வயசுலேயே தான் பிள்ளைங்களை மனைவிகளை விட்டு போகிறாங்க. அண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிறேங்க.